ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த கொஸ்டினில் கொடுத்துருக்காங்க. ஒரு ரயில் கம்பத்தை கடக்க 30 வினாடிகளும் 350 மீட்டர் நீளமுள்ள பாலத்தை கடக்க 45 வினாடிகளும் ஆகும் எனில் ரயிலின் நீளம் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஒரு கம்பம் எங்கே இருக்குன்னு வச்சுங்க, ரயில் இவன் நீளம்னு வச்சுங்க. இது எப்படி கிடக்கும்? இந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து இந்த கடைசி பெட்டி வரைக்கும் கிராஸ் பண்ணக்கூடிய டைம் தான் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 30 செகண்ட். இதே இது பாலம்னா இப்படி இருக்க ஒரு பாலம்னு வச்சுங்க, ரயில் இங்கே கிடக்குது அப்படின்னா, இது ரயில் கிடக்குதுன்னா இந்த ஆரம்ப புள்ளியிலேருந்து இதோட கடைசி பெட்டி இங்கே கிடக்கிற வரைக்கும் ஆகக்கூடிய நேரம் எவ்வளவு? 45 வினாடின்னு வச்சுருக்காங்க. நமக்கு ஃபார்முலா என்ன? ஸ்பீட் ஈக்குவல் டு ஃபார்முலா என்ன? டிஸ்டன்ஸ் பை டைம். அப்போ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து ரயிலோட நீளத்தை வந்து எக்ஸ்னு வச்சுக்கிட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு இது வந்து எக்ஸ் பை டைம் வந்து 30 செகண்டு சரிதானா? எக்ஸ் பை 30 செகண்டுக்கு வந்து ஃபஸ்ட்டு இதுக்குண்டான ஸ்பீடு சரிதானா? ஃபஸ்ட்டு இதுக்குள்ளது. செகண்ட் இது என்ன கொடுத்துருக்காங்க? 350 மீட்டர் நீளமுள்ள பாலம். அப்போ பாலம்ங்கும் போது ரயிலோட நீளம் ப்ளஸ் பாலத்தோட நீளம் 350, ரெண்டையும் சேர்க்கும் போது அது எத்தனை செகண்ட் ஆகுது? 45 செகண்ட். ஆனால் ரெண்டுக்கும் வந்து ஸ்பீடு சேம் தானே? அப்போ இது ரெண்டு ஈக்குவல் ஆயிருமா? இப்போ இதை கேன்சல் பண்ணிங்கன்னா என்ன வரும்? இதை இங்கே கொண்டு போங்க. இது இங்கே கொண்டு வந்தீங்கன்னா 45 எக்ஸ்னு வரும். இதை இங்கே கொண்டு போங்க. இதை இங்கே கொண்டு போனீங்கன்னா 30 × x + 350. இது 45 எக்ஸ். இது உள்ளே கொண்டு போனீங்கன்னா 30 எக்ஸ் ப்ளஸ் 350 × 30ன்னு வரும். இப்போ இதில் இங்கே கொண்டு வாங்க. 45 எக்ஸ் மைனஸ் 30 எக்ஸ் ஈக்குவல் டு 350 × 30. இதுலேருந்து இதை கழிச்சிங்கன்னா என்ன வரும்? 15 எக்ஸ் ஈக்குவல் டு 350 × 30. இப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 350 × 30 டிவைடட் பை 15. ஒரு 15 2 15 30. 350 2ஆல் பெருக்கினீங்கன்னா 700. இதுதான் ஆன்சர்.